ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எல்லாவற்றையும் படைத்து அதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி இந்த பகுதியில் எங்களை அழைத்து வந்து எங்களை வாழ வைத்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து, ஆண்டவரே இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதித்து குடும்பங்களை கட்டி எழுப்பி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே உம்முடைய ஆலயங்களாய் நீர் எழுப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் அன்பு குடும்பங்களை திருமணத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை நிச்சயிப்பதற்கு ஆதாரமாக ஆண்டவரே மணப்பெண்ணை பார்த்து ஆண்டவரே பெண்ணை ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு அடையாளமாக ஆண்டவரே பெண்ணை ஆண்டவரே இந்த இல்லத்திற்கு ஆண்டவர் நாங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அடையாளமாக நடைபெறுகிற ஆண்டவரே இந்த பூசூடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கிருபை உங்களுடைய அருள் ஆசீர்வாதம் எங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை என்கின்ற பாடல். இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. நின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. அந்தரவான் தரையும் தரு தந்த மாப்பிள்ளை முன்னாடி வாங்க. தரையும் தரு தந்தன் சுந்தர மிகுந்த, ஒவ்வொருத்தரும் அப்படியே வாங்கம்மா. சுந்தரம் ஒரு ஃபோட்டோ எடுப்பா இவங்க எல்லாரையும் குரூப்பா. இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீர் இந்த திருமணத்தில் இணைக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து நீ நிறைவாய் கொடுத்து ஆண்டவரே இல்லறத்தின் அனைத்து நன்மைகளையும் அதின் காலங்களிலே நேர்த்தியாக நீர் பிள்ளைகளுக்கு அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இரு வீட்டாரின் பெற்றோர் மற்றும் உடன்பிறப்புகள் இந்த திருமணத்திற்காக எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் அருமையான பிள்ளைகளை வாழ்த்த வந்திருக்கிற அருமையான உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரின் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிறைவாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வேலையை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்து நேர்த்தியாக நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி. இப்பொழுது மணமகன் எழுந்து நிற்பார். இப்போ மணமகளை அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி அழைச்சு வாங்க. பெற்றோர் கூட வாங்க. திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார் விஜய் அம்மா முன்னாடி வரும்படி அன்போடு அழைக்கிறேன். அருமையான மரிய அந்தோனி அம்மா, திரு தங்க புஷ்பராஜ், சிஸ் ஜாக்லின், ஜபஜெயம் ஃபேமிலி வாங்க. நீங்கள் எல்லாரும் வாங்க. நீங்கள் மாப்பிள்ளையோட பக்கத்தில் இந்த பக்கமாக நில்லுங்க. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த திருமண இந்த பூசூடல் நிகழ்ச்சியில் இரு குடும்பங்களை அன்போடு நாம் பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடு தங்கள் பிள்ளைகளை திருமணத்தில் நிச்சயிப்பதற்கு முன்னடையாளமாக இந்த பரிசு பொருட்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை அனைத்தையும் ஆண்டவருடைய அருட்கரம் பிரசன்னம் நிறைவான கிருபை தங்கி வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமத்தினாலே இந்த பரிசு பொருட்களையும் இந்த மலர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கிருபை ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கும்படியாய் இந்த நேரத்தில் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ரைட், மகள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்து இப்பொழுது மாப்பிள்ளையாக நாம் காண்கிற அன்பு தம்பி சாம்சன் மணிரத்னம். அவர் பேர் மணிரத்னம் இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஒரு பெரிய பேர் வச்சிருக்கிறாரு, அது இன்னைக்கு தான் நமக்கு வெளியில சொல்லியிருக்கிறாரு. ஸோ சாம்சன் மணிரத்னம் அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இப்பொழுது அருமையான மணமகன் வீட்டார் சார்பாக அருமையான மரியா அந்தோணி அம்மா அவர்கள், ஜாக்லின், அருமையான மகள் ஜபா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அருமையான மகளுக்கு இந்த பூவை மகளுக்கு சூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம் முதல் அந்த அதிகாரம் உடைய. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம் முதல். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்க்கரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது, அழகு மீன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடுவது என்பது. வாசிக்க முடியாத தெரிந்துவிட்ட வேத பகுதி வாசித்தாகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, அருமையான இந்த நிகழ்விலே நாம் எல்லோரும் மகிழ்ந்து அருமையான மகன் சாம்சன் மணிரத்னம் பெனிஷாவை நாம் வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறோம். மணிரத்னம்னு சொன்னோன்னா தம்பி அப்படியே ஒரு லெவல் ஹையாக போகிறாரு, என்னன்னு தெரில. ரொம்ப மகிழ்ச்சி. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த பிள்ளைகளை வாழ்த்துவதற்காக இந்த குடும்பத்தை நேசிக்கிற இந்த குடும்பத்தோடு தொடர்புடைய இந்த நேரத்தில் அருமையான இந்த பிள்ளைகளை வாழ்த்துவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம புஷ்பராஜ் ஐயாவுடைய குடும்பம் அப்படியே சென்னைக்கு முழுசுமாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம். முதல்ல புஷ்பராஜ் வந்தாப்புல, அதுக்கப்புறம் ஜபாவை அழைச்சிக்கிட்டாப்புல, அடுத்தது சாம்சனும் இங்கே அவர்களும் இந்த பகுதியில் இங்கே இருந்து
செல்ல மாரியப்பன் கிட்ட இருந்தார், அடுத்தது நம்ம தங்கண்ணன் கிட்ட இருக்கிறாங்க. இப்படி இந்த குடும்பம் வளர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வளருவதை குறித்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். சாம்சன் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே வந்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அது வந்து இன்னொன்று, தங்கண்ணன் கிட்ட வந்து அவர் வேலை செய்கிறான்றது அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவர்கிட்ட வேலை செய்கிறதே அது ஒரு தனி குவாலிஃபிகேஷன். ஏன்னா தங்கண்ணன் வந்து அவ்வளோ செல்லமாக பார்த்துக்கவும் செய்வார், அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் இருப்பார். அது ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப சிறப்பாக தம்பி வந்து செய்கிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது வந்து தம்பிக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை. ஆகவே அருமையான மகனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த பொறுப்பும் கடமை உணர்வும் இருப்பதை பார்த்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவனுடைய எளிமையான குணத்தை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் பெனிஷாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஃபேமிலி அருமையான மகள் ரோசி, ஏஞ்சல், பெனிஷா, இவங்க 3 பேருமே நம்முடைய திருச்சபையில் நல்ல அந்த ஊழியத்தில் வளர்ந்த பிள்ளைகள். சிறுவர் ஊழியமாக இருந்தாலும் சரி, இளைஞர் ஊழியமாக இருந்தாலும் சரி, பாடகர் குழுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் விபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கிற ஒரு குடும்பம். ஆகவே அந்த நிலையில் அருமையான அந்த 2 குடும்பங்கள் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. என்னமோ இந்த லெந்து காலம் முடியறதுக்குள்ளார எல்லாத்தையும் பண்ணிடணும்னு நம்ம மக்கள்லாம் துடிக்கிற துடி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னும் 2 நாளில் சாம்பல் புதன் வருது அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பித்து அதை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த முயற்சி என்பது இது முதல் படி தான். இப்போ இன்னும் நிச்சயம் ஆகலை, இது வந்து ஒன்லி ஸ்டார்டிங் தான். இப்போ சாம்சன் நினச்சிப்பார், எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, க்ரீன் சிக்னல் காட்டியாச்சு அப்படின்னு வந்து நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்க போகிறேன். இது வந்து வெறும் பூ வச்சிருக்கிறது தான், இன்னும் நிச்சயம் இருக்குது, அதுக்கப்புறமா தான் கல்யாணம், இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆகவே முன்னே வந்து நாங்கள் வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஒவ்வொரு படிநிலையாக உயர்ந்து கொண்டே செல்கிறீங்களா, யூ க்ரோ. வளர்ச்சி என்பது ஒரு பெரிய ஒரு நிலை இல்லையா? ஒருவேளை நீங்கள் வந்து யோசித்து பார்த்துருக்கலாம், உங்களுடைய பெற்றோர் இருக்கும்போது நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த நிலைமை, வாலிப பிள்ளைகளாக இருந்த நிலைமை, இன்றைக்கு இந்த நிலைமையில் உங்களை வந்து 2 பேருக்கும் இணைத்து கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியம். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சி. ஆகவே இன்னைக்கு வந்து உங்களை வந்து கடவுள் உயர்த்த விரும்புகிறார், இணைக்க விரும்புகிறார், உங்கள் மூலமாக ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் முதலாவது உங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்திட்டு, நம்மளோடு கூட இந்த நாளில் நம்முடைய டிஎஸ் குரூப்ஸ்லேருந்து ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள், நம்முடைய என்எம்எஸ் நிறுவனத்தினுடைய பொருளாளர் ஐயா அவர்கள் நம்மோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவங்களும் ரொம்ப சிறப்பாக இந்த நேரத்தில் வந்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குறியில் இந்த நல்ல குளுமையான நேரத்தில் அன்பு பிள்ளைகளை இணைப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்லா என்ன பேசலாங்கிறப்ப ஐயா கேட்டாங்க, என்ன உங்கள் டெக்ஸ்ட் கொடுங்கன்னே, எதனாலும் வசிங்க பேசிடுவான்னே. ஆனால் அவர் நான் முன்னே எடுத்து வச்சதே எடுத்து வாசிட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர், நல்ல சிறந்தவர். அவர் ஒரு மீட்டிங்கில் இருந்தார். மீட்டிங்கில் மெசேஜ் கொடுக்குறப்போ ஒரு சகோதரி, ஒரு நல்ல சகோதரி, அந்த சகோதரி தனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாப்பிள்ளை பார்ப்பது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக ஒரு சிலர் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, ஆதியாகமம் 24 சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு கல்யாணங்களில் மேலே போடுறாங்க. இல்லை சங்கீதம் 118:23 ஒரு வசனம் இருக்குது, அது மறந்துருச்சு. அந்த 118:23 உள்ள வசனத்தையும் போடுவாங்க. ஆனால் ஒரு சகோதரி, இது 2-3 மெசேஜில் சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு ஏழை பாப்பா ஒரு அம்மாட்ட போய், உங்கள் மகனை நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ண போகிறேன்னு அந்த பாப்பா கேட்குது. கேட்டுக்கிட்டே இருக்கப்போ அந்த அம்மா சொல்லுது, இல்லைம்மா, என் மகனுக்கு உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா என் பொண்ணை இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதுக்கு ஒரு ஃப்ளாட்ஸ் கொடுத்துட்டேன். ஃப்ளாட்ஸ்னால் ஒரு 1.25 கோடி, ஒரு காரு 68 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டேன், ஒரு 200 சவரம் நகை போட்டுட்டேன், கல்யாணம் சொல்ல மட்டும் என்கிட்ட காசு இல்லை. இப்போ என் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறதை வச்சு தான் அந்த பேலன்ஸை நான் என்ன பண்ணணும், சரி பண்ணணும், அதனால் பண்ண முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை ஆண்டி, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, நான் ஏழை. இப்போ இந்த பாப்பாவுடைய அப்பாவோ அம்மாவோ எனக்கு என் வயசு 65,
ஒரு 52 வருஷமாக தெரியும். நம்ம சர்ச்சு நேதாஜி நகர்லேருந்து அவன் சின்ன பிள்ளையிலேருந்து தம்பி அவருடைய ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப மரியாதையானவர், என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். முன் லைனில் தான் உட்காந்துருப்பார், கீழே தான் உட்காருவார், சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவார். சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அது வேறு. ஆனால் சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவார், கடவுளை நேசிப்பார். என்னை மாதிரி எல்லார்ட்டையும் ஒரு அன்பாக ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தம்பி. கடந்து யார்ட்டையுமே நான் பேசி பார்த்ததில் ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர். அவனுடைய ஒய்ஃப் அன்பு மகள். ஆனால் என்னை நேசிக்கக்கூடிய என் குடும்பங்களை, திருச்சபை காரியங்களை நேசிக்கக்கூடிய 2 பேரண்ட் அவங்க. 65 வயசு, நம்ம ஒரு 18-19 வயசில் ஆரம்பித்தோம். அந்த காலத்துலேருந்தே ஒரு நெருங்கிய ஒரு குடும்பம், ஏழை குடும்பமாக இருந்தாலும் கடவுளுக்கு பயந்த குடும்பம். அந்த பாப்பா சொல்கிறது முடியாதுன்னா அப்போ அந்த தம்பி வரான், ஏம்மா அதெல்லாம் முடியாதுமாங்கிறான். அதே மாதிரி இந்த உலகம் அதெல்லாம் இப்படி தான் இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவ கல்யாணத்தில் நிறையா எவ்வளோ நகை கிடைக்கி, எவ்வளோ பணம் கிடைக்கி, அதனால் நம்ம கஷ்டங்களை தீர்த்துடலான்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக தீர்க்க முடியாது. ஒரு பொண்ணு கொண்டு வந்து ஒரு பையன் கொண்டு வந்து நிச்சயமாக கடன் தீராது, கூட கொஞ்சம் தான் ஏறும் கடன். அது ப்ராக்டிக்கலாக ஒரு சிலரோட ஆண்டவர் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறார், அதான் உண்மை. அதே மாதிரி அந்த பெண்ணு முடியாதுன்ட்டு. அதே மாதிரி ஆனால் பைபிளில் போடுறது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆனால் அந்த ஊழியக்காரர் பைபிளை வச்சுட்டு மெசேஜுக்கு மேலே போயிட்டார். அந்த கூட்டம் நடத்துக்கிற பாப்பா கணவரை தேடிக்கிட்டே இருக்கல. அப்போ அந்த பைபிள் எடுத்து பார்க்குது. அந்த பைபிள் எடுத்து பார்க்குறப்ப அந்த பைபிளில் அவர் நிறையா வசனங்கள், நிறையா குறிப்பு, நிறையா எல்லாம் வச்சுருக்கிறார். கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன், ஒரு ஏழை, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிது. பொதுவாக நாம் நம்முடைய துணையை எப்படி தேடுறோம்? ஆண்டவருடைய சிறப்பான பொதுவாக அதை தேடுறது என்பது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய பெற்றோர்கள் வேலை, கடவுளுடைய வேலை. இவருக்கு இன்னாருக்கு இன்னார் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், அந்த அமைப்பில் மாறக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அருமையான அன்பு தம்பி சாம்சன் அன்பு மகளை விரும்புகிறாருன்னு ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் என் கூட வண்டி வரப்போ திடீர்னு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. அப்போ ஃபோனை கேட்பேன், ஃபோன் வருது என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கண்டிஷனாக ஃபோன் ஆஃப் பண்ணுப்பா முதல்ல, இல்லை நீ இப்போ முந்தா நாள் சொன்னேன், நீ கொஞ்சம் நிப்பாட்டி இறங்கிக்க, நான் ஓட்டிகிட்டு போகிறேன், நீ ஃபோனை பேசிட்டு வா, எனக்கு சேஃப்டி இல்லை, ஹைவே இல்லை, நான் ஃபோன் பேச விட மாட்டேன், கொஞ்சம் நிப்பாட்டிடு, நான் பேசிக்கிறேன், நான் வண்டி ஓட்டுக்கிறேன், கண்ணாடியே போட்டு என் செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக போய் சேர்ந்துடுறேன் வீட்டுக்கு. 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு, சும்மா சால்ட்டாக அட்டன் பண்ணுவார். அந்த பாப்பான அருமையாக அன்பு மகளுடைய முகம் எனக்கு இப்போ தான் பார்த்துருக்கேன். அவங்க அம்மா அப்பா தான் எனக்கு ரொம்ப பழக்கம். அவரை எனக்கு மறக்கவே முடியாது, ரொம்ப ஒரு சிறப்பான மனிதன். பொதுவாக இந்த தம்பிக்கு சாம்சனுக்கு அன்பு மகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ஆண்டோடைய அனாதி சித்தம். ஆனால் இந்த உலகத்தில் யாரால் வாழ்வு முன்னேறும்னா அந்த ஏற்ற சூட்டபிள் பெர்சன் எப்படி இருக்குது, அதுதான் நீதிமொழிகள் 31 1 9 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், 1 9 வசனங்கள், 10 31 வசனங்கள், கிட்டத்தட்ட 22 வசனங்கள். ஒரு பெண் எப்படி இருக்கணும், அவள் சுறுசுறுப்புள்ளவள், அவள் வேகமானவள், சிக்கனமானவள், அவள் எந்திர ராட்டனத்தை போல ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த பெண்ணை பற்றி அழகாக 22 வசனங்கள் சொல்கிறாங்க. அதுதான் நீதிமொழிகள் 11:1 சொல்கிறப்போ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். 1 கொரிந்தியர் 11:11 பவுலடிகள் சொல்கிறப்போ, இஸ்திரி இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் இஸ்திரி இல்லை, இருவரும் பேலன்ஸ், இருவரும் ஈக்குவல், யார் பெரிய ஆளுன்னு சொல்லலை. ஆதியாம் 1:27 சொல்கிறப்போ, ஆணும் பெண்ணுமாய் ஆண்டவர் உருவாக்கினார். 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ சூட்டபிள் பர்சன் சொல்கிறார். சூட்டபிளாக இப்போ நீங்கள் சாம்சனுக்கு இந்த பாப்பா சூட் ஆகுமான்னு கேட்கலாம். ஆனால் அவன் சொல்லிட்டா, டைட் கண்ட்ரோல் நீ பண்ணால் தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். முன்னாலே அவன் 4லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். டயட்டு 4லேருந்து டைட் கண்ட்ரோல், 4லேருந்து டெய்லி 4லேருந்தே சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு அரிப்பின் மெடிக்கை போன வருஷம் அரிப்பின் மெடிக்கே சொல்லிட்டான் 4லேருந்து டைட் கண்ட்ரோல்னு சொல்லி 1.5 வருஷம் ஆச்சு. 4லேருந்து டைட் கண்ட்ரோல் அவர். ஆனால் ஆண்டவருக்கு அனாதி சித்தத்தின்படி அன்பு தம்பி சாம்சன் மணிரத்னத்துக்கு பெனிஷாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அவருடைய அனாதி சித்தம். ஆனால் அன்பு தம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த அதனுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய நிறைய
நிறைய திறமைகள் இருக்குது. ஆனால் அந்த திறமைகளை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பேலன்ஸ், நிறைய திறமைகள் இருக்குது. ஆனால் அந்த மகள் பெனிஷா ஒரு புத்தி உள்ள பெண்ணாய், எப்படி அவனுடைய அம்மா 3 பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு ரொம்ப சிறந்த மகள் அவள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மகளை, நல்ல மகள். அப்படி எப்படி அந்த மகள் விஜயா எப்படி தன் பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய், திருச்சபையின் காரியங்களுக்கு ஏற்ற பிள்ளையாய் விஜயா அந்த மகள் பெனிஷாவை வளர்த்துருக்காங்கிறது எனக்கு தெரியும், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். விஜயாவை தெரியாத ஆளே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் அதே மாதிரி பெனிஷா நம்ம சாம்சன் மணிரத்னத்தை வச்சிருப்பாருன்னா நிச்சயமாகவே சாம்சனுக்கு 10 டிராவல்ஸ் இல்லை 20 டிராவல்ஸ் ஓடும். அவனை கையை கரம் பிடித்த ஒரு 3-4 வருஷத்தில் புத்தி உள்ள ஸ்ரீயாய். நீதிமொழிகள் 14:1 சொல்லுது, வீடு மாசு அது புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான். நீதிமொழிகள் 18 சொல்கிறாரு. அந்த நன்மையானதை கண்டேன்னா பெனிஷா தான் அந்த தம்பியை கண்ட்ரோல் பண்ணி இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மனிதனாய். இப்போ அவன் கெட்டவன், நல்ல தம்பி. உலக பிரகாரம்னா எந்த கெட்ட பழக்கம்னு அவன்கிட்ட இல்லை. பீடி சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, பாக்கு போடுறது, கெட்ட வார்த்தை, இப்படி எந்த பழக்கமும் அவன்கிட்ட இல்லை. ரொம்ப நல்ல பையன். என்ன திட்டினாலும் தலையை கீழே போட்டு திரும்ப தலையை தூக்க மாட்டான், ஏற்றுக்குவான். அப்படிப்பட்ட பையனை அந்த மகள் பெனிஷாட்ட கொடுக்குறோம். பெனிஷா ஜெபத்தோடு அந்த மகனை ஏற்றுக்கொண்டு, என்றைக்கு நீ டிரைவராக இருக்கக்கூடாது, நீங்கள் 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த ப்ளெஸ்ஸிங்க்கு பெனிஷாவில் மட்டும்தான் முடியும். உங்கள் அம்மா தான் உனக்கு யார்? கைடு. உங்கள் அம்மா தான் உனக்கு யார்? வழிகாட்டி. ஒரு ஏழை பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ச்சி வேலை செஞ்சு உங்களை படிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி பைபிள் வச்சுக்கிட்டு பைபிளில் கோயிலுக்கு கரெக்டாக போகணும், சர்ச்சுக்கு அவன் கரெக்டாக வர்ற பிள்ளை. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சர்வீஸ்க்கு. ஏன்னா 50 வருஷமாக எங்களுக்கு தெரியும், எங்களோட டிஎஸ் ஃபேமிலியோடு இணைந்த ஒரு குடும்பம். நல்ல தம்பி, ரொம்ப மரியாதைன்னு அவங்க அப்பா, ரொம்ப எல்லாத்தையும் நேசிக்கிற ராஜேந்திரன். ஒருவேளை இப்படிப்பட்ட குடும்பம் அருமையான மோசஸ் ஐயா குடும்பங்களோடு இணைந்திருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி. மோசஸ் ஐயா பற்றி சொல்ல போனோன்னா அதிசயத்தில் மோசை தோட்டம் இருந்ததில், மோசை தோட்டம் ஒரு ஜெபத்தோட்டம். அந்த மோசை அந்த இப்போ கிணத்துல போய் குளிச்சுட்டு அங்கே ஜோம் பண்ணி அந்த இளநீ வெட்டி கொடுப்பாங்க. அப்படி மோசை தோட்டம், ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர். கேட்டிகிஸ்ட்டு, இன்றைக்கி நம்முடைய கேட்டிகிஸ்ட் அருமையான தங்க புஷ்பராஜ், நல்ல டேலண்ட் நிறைந்தவர். பாட, ஜெபிக்க, கார் ஓட்ட ரொம்ப டேலண்ட் நிறைந்தவர். அப்படிப்பட்ட அவர் ரொம்ப நேற்று காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் 6:30 மணி சென்ட் பால்ஸ் போயிருக்கோம். அவனுக்கு ஸ்டமக் பெயினோடய என் கூட வந்திருக்கேன், எனக்கு தெரியாது. காரில் என்ன தான் தெரியும், அவன் முகம் நல்லா இல்லை. திடீர்னு வண்டி உருட்ட ஆரம்பிச்சிட்டான் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில். அதனால் மெயின் லைன் சர்ச்சுக்கு கொஞ்சம் 1 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். திடீர்னு உருட்ட ஆரம்பிக்கிறான். என்னடான்னா அவனுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம். ஆனால் அடுத்த சர்வீஸ் முடித்து பக்கத்தில் இன்னொரு சர்வீஸ் போகிற அவங்க அண்ணன் இங்கே 9 மணி சர்வீஸு, அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு மருந்து கொண்டு வரான். மருந்து கொண்டாந்து தம்பிக்கு அந்த இடத்துல கொடுக்குறான். அப்போ அவனால் முடியல. ஒரு தகப்பன் இல்லாத இடத்துல ஒரு தகப்பனாய் அவனை பார்க்குறான். ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய கடமை அவன் செய்கிறான். யாரோ மருந்து சொன்னாங்கன்னு மருந்தை கொண்டாந்து கொடுத்து, அப்போ தான் நான் செய்வேன், நம்ம ஏன் கூப்பிட்டு வந்தோம், முடியலையே அவனால். அதுக்கப்புறம் அந்த மருந்தை குடித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு 3 மணிக்கு தான் வந்தோம் மதியம். ஆனால் 3 மணி வரையும் அவனுடைய கஷ்டத்தோடு வண்டி ஓட்டியிருக்கான். அப்படிப்பட்ட நல்ல பையன், உழைக்கக்கூடியவன். உழைப்பு உங்களை உயரச் செய்யும். உழைப்பு உங்களுக்கு உயர்வை தரும். ஏன்னா இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்குறதுங்கிறது 3 விதமான சி சொல்கிறாங்க. ஒன்று கலர், ஒன்று காஸ்ட், ஒன்று கேஷ். இன்றைக்கி 3 சி. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது கலர் பார்க்குறாங்க, ஜாதியை பார்க்குறாங்க, பணத்தை பார்க்குறாங்க. இதுக்கு 3 இருக்காங்க. ஆனால் இவங்ககிட்ட அந்த 3ஐயும் எதிர்பார்க்கல. ஏன்னா பெனிஷா குடும்பம் ஏழை குடும்பம் என்பது எனக்கு நல்லா தெரியும். இப்போ இவங்களுக்கும் கஷ்டத்துக்கு கீழே இருக்கிறவங்க தான் தெரியும்.
தங்க புஷ்பராஜும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க தெரியும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் கடவுளுக்கு பயந்து உங்கள் பணியை நீங்கள் செய்கிறப்போ ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், எல்லா நிலையிலும் உயர்த்துவார். அன்பு தம்பி, நாளையிலேருந்து டயட் கண்ட்ரோலில், மோனிஷா வந்ததுலேருந்தே டயட் கண்ட்ரோல். சரியா? எப்போவுமே நாளையிலேருந்து அங்கிள் டயட் கண்ட்ரோலும்பார். ஜிம்முக்கு போனால் 100-150 கிலோ கூடும். ஜிம்முக்கு போனால் குறையாது நிச்சயமாக. அவர் மருந்து கொண்டாந்து கொடுத்துருக்காரு. அடுத்து ஒரு இடத்துல எங்களுக்கு ஐயர் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. வேண்டாம் வேண்டாம்னா நான் சாப்பிட்டான். ஆனால் ஒன்றும் செய்யலை, ஜபத்தோடு சாப்பிட்டான். அப்படிப்பட்ட தம்பி மோனிஷாட்ட நாங்கள் உங்கள்கிட்ட அந்த தம்பி ஒப்பு கொடுக்குறோம். பெனிஷா விட்ட ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் அம்மாவை போல் இந்த குடும்பத்தை நீ ஏற்று அன்புள்ள மகளாய் நடத்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பின் தகப்பனே, துதிக்கிறப்பா, மெய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நன்றியோடு உடைய கரத்தில் எங்களை தருகிற சாமி. ஆவியானவரே, மெய் துதிக்கிறப்பா, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று நடத்தமுடியா விடைய கிருபை கர்த்தாவை எங்களோடு கர்த்தாவை கூட இருக்கிறக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா. இந்த வேலையிலும் ஆமாண்டவரே நன்றியோடு மெய் துதிக்கிறப்பா. ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர் பினிசாக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, பிள்ளைகளை வாழ்வை கர்த்தாவை நீ நினைக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஆமாண்டவரே, இரு வீட்டாரை உடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆமாண்டவரே, இந்த கர்த்தாவை ஆமாண்டவரே அப்பா ஆமாண்டவரே நிச்சய விழாவை கூட கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்து ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அதிலே கர்த்தாவை ஆமாண்டவரே அப்பா கேட்ட ஆமாண்டவரே ஒவ்வொரு அறிவினையின்படி கர்த்தாவே பிள்ளைகள் நடக்க கர்த்தாவை கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, நன்றியோடு திதிக்கிறோம். பெற்றோர்கள் கர்த்தாவே இந்த திருமணத்துக்காக எடுக்கிற எல்லா முயற்சியிலும் நம்முடைய கரங்கூட இருக்கட்டுப்பா. போக்கி வரத்திலும் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய வழிநடத்தல் பாதுகாவல் கர்த்தாவை கூட இருந்து வழிநடத்தப்படியாக ஜெபிக்கிறப்பா. மனிதன் தன்மையாக நல்லதில் ஏற்ற துணை உருவாக்க சொன்ன கர்த்தர் ஆமாண்டவர் இந்த நாளிலும் கர்த்தாவை இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்போ நம்முடைய அன்பின் கரங்கத்தா நம்முடைய அரவணைக்கின்ற கரங்கத்தா பிள்ளைகளோடு கர்த்தாவை கூட இருக்கட்டும். நன்றி செலுத்துகிறப்பா. ஆமாண்டவரே, பெற்றோருக்கு உமக்கு இந்த சாட்சியில் பிள்ளைகளை ஜெபிக்க அப்பா கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாள் தாவே ஆரம்பம் முடி மட்டும் உங்களுடைய பிரசன்னாங்க தாவே கூட இந்த காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. நன்றியோடு உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆவியான தம்மை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. ஆமாண்டவரே, நன்மை கிருபை இந்த வாழ்க்கையில் தொடர செய்ய ஜெபிக்கிறோம். உடைய வேதத்தின்படி நடக்க உடைய வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஜெபிக்க அதன்படி கத்தாவை நடக்க கத்தாவை கிருபை தாங்கப்பா. ஆமாண்டவரே, நீதாமை கத்தா ஒவ்வொரு நாளும் கத்தா பிள்ளைகளுக்கு ஏற்ற நம்முடைய ஞானத்தை கொடுத்து கத்தா ஒவ்வொரு நாளும் கத்தாவே உம்முடைய அடிச்சுட்டு நடக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. நம்முடைய வேத வசன கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியா அப்பா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். நல்ல சுக பலன்சிவன் கொடுத்து ஆமாண்டவரே காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோங்க தாவே துதிக்கிறோம். இந்த திருமண நாள் வரையிலங்க தாவே பிள்ளைகளுக்கு தாவே நீ ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கத்தாவே ஆமாண்டவர் நீங்கள் கத்தாவை கூட இருந்து வழி எடுத்து முடியாது ஜெபிக்கிறோங்க தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, நம்முடைய அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அவை அந்த அமைப்பு பெற்றுக்கொள்ளுங்க. துதி கனமை உமக்கே செலுத்துறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அன்பு, ஐக்கியம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் விசேஷமாக அருமையான மரியா அந்தோணி மோசஸ் திரவியம் அம்மாவுடைய குடும்பத்தாரோடும் ராஜேந்திரன் விஜயா அவருடைய குடும்பத்தாரோடும் அன்பு பிள்ளைகள் சாம்சன், மணிரத்னம், பெனிஷா இவர்களை திருமணத்தில் இணைக்க சித்தம் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய கிருபை பிரசன்னம் குடும்பத்தாரோடும் இரு குடும்பத்தாருடைய முயற்சிகளோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாய் மறவாதே. ஆமென். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேழு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம்.